ஹாய் கைஸ் நம்ம தமிழ் ரீச் நட்டர்ஷிப் எபிசோட் 335 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்துமா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ணன் தம்பி சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தான் புரியல. எனக்கு ஒரு சிரிப்பா வருது. ஏன் சிரிப்பு வருது? இப்ப நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு நண்பர்கள் மாதிரி ஒற்றுமையா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சந்தோஷமா அந்த அண்ணன் தம்பி எங்க காணும்? நீ எவ்வளவுதான் உன்னோட கண்களை பயன்படுத்தினாலும் சரி, நான் என்னோட வெறுப்பை பயன்படுத்துவேன். அதை வச்சு என்னால உன்னை தோக்கடிக்க முடியும். நீ அவனை அழிக்க முயற்சி பண்றப்பவே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். செத்து போன இவன் கிட்ட இவ்வளவு நாளா நீ என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த? அது எங்க குடும்ப விஷயம் தான். உண்மைய கேட்கணும். அடடா, நீ பேசுறத வச்சு பாக்குறப்ப இப்பவும் உனக்கு இட்டாச்சி மேல முழு நம்பிக்கை வரலன்னு தான் எனக்கு தோணுது. என்ன சரிதானே? ஹே சாஸ்கே, இட்டாச்சி பத்தின எல்லா உண்மைகளையும் நீ ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டியோ? நீ இட்டாச்சிய முழுசா தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு திரும்ப வராதப்பவே எனக்கு தெரியும். இந்த ஊரை அழிக்கிறதுக்கு தானே நீ அகாட்சுகியோட கை கொடுத்த. புரிஞ்சு போச்சு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மைகளும் புரிய ஆரம்பிக்குது. உன் அண்ணனை காயப்படுத்தின இந்த ஊரை முழுசா அழிக்கணுங்கிறது தானே உன்னோட திட்டமே. நீ அதை மறுக்காதப்பவே எனக்கு புரியுது. நீ கேள்விப்பட்ட உண்மையும் நடந்த உண்மையும் ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க. நீ கேள்விப்பட்ட எல்லா உண்மைகளும் இப்ப நடந்த உண்மைகளும் ஒண்ணுதானான்னு நீ தெரிஞ்சுக்க நினைக்கிற. ஆனா நான் சொன்ன மாதிரி உன்னோட அண்ணன் கண்டே பிடிக்காத அளவுக்கு பொய் சொல்றதுல கெட்டிக்கார. அது எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா அதான் உன்னை உறுத்துது. இந்த ஊரை பாதுகாக்க தன்னோட சொந்த குடும்பத்தையே கொள்ள நினைச்சவன் தான் இட்டாச்சி. ஆனா இப்ப அதுக்கு நேர்மாறான விஷயத்தை தான் நீ பண்ண பாக்குற. ஆனா என்ன, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நானும் அதுதான் பண்ணணும்னு நீ ஆசைப்படுற. சாஸ்கே, லார்ட் ஓரோச்சிமாரு இந்த ஊரை கொல்லணும்னு நினைச்சாரு. அவரோட ஆசையை நிறைவேற்ற தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நல்லா யோசிச்சுக்க. பேசாம இட்டாச்சியோட முதுகுல குத்திட்டு என் கூட வந்து சேர்ந்துரு. அதுல உனக்கு எந்த வித குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. போயிட்டான்ல, இப்ப இருக்கிறது வெறும் ஒரு பொம்மை தான். அது ஒரு மிஷன். ஒரே ஆளா தன்னுடைய மொத்த பிளானை அழிச்சிட்டு தான் பேருக்கு எடுத்துக்கிட்டு ரோக் நெஞ்சாவா மாறணும். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. தன்னோட கடமையை இட்டாச்சி முழுசா நிறைவேற்றினா. அதுல அவன் மிச்சம் ஒரே ஒரு ஆள் யாரு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, அவனோட தம்பியான நீதான். அகாட்சுகியை சேர்ந்த ஹிட்டாச்சி உச்சிஹா இறந்துட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால உங்க எல்லாரோட பிங்கோ புக்லயே இருக்கிற உங்களோட பேரை முழுசா அடிச்சிருங்க. நல்ல வேளை ஒரு வழியா அந்த துரோகி இறந்து போயிட்டான். ஆனா கேப்டன், இவ்வளவு சக்தி வாய்ந்தவனை யார் கொண்டு இருப்பாங்கன்னு என்னால கணிக்க முடியல. அவனோட தம்பி சாஸ்கே உச்சிஹா தான். தான் குடும்பத்தை கொன்ன பாவத்துக்காக தான் சொந்த அண்ணனையே அவன் கொன்னுட்டான். அது அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் குடும்பத்தையே அவன் கொண்டு இருப்பான். பண்ண பாவம் பத்தாதுன்னு மேற்கொண்டு அகாட்சுகி கூட வேற போய் சேர்ந்துட்டான். இந்த ஊரோட வரலாறுலயே ரொம்ப கொடூரமானவன்னா அது அவன் மட்டும்தான். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தான். இட்டாச்சி மாதிரியான ஒரு மோசமான குற்றவாளியை கொலை பண்ணதுக்கு நிச்சயமா அவன் தம்பிக்கு நிறைய பாராட்டுகளும் பரிசு பணமும் கொடுத்திருப்பாங்க. எவ்வளவுன்னு என்னால கணிக்க முடியல. அவன் பண்ண காரியத்துக்கு அவனுக்கு பணம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க யாருக்குமே உண்மை தெரியாது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் உண்மையை புரிய வைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. அவங்களோட மேலதிகாரிகள் கிட்ட பேசினாலும் கூட நிச்சயமா யாருமே இதை ஒத்துக்க போறது கிடையாது. அவ்வளவு ஏன் இப்ப இருக்கிற ஹோகாகேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுவும் இல்லாம இட்டாச்சி தான் கிளான்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு
ஹிடன் லீஃப் வில்லேஜ தாக்க போறேங்கிற பேர்ல தான் அகாட்ஸ்கிக்கு வந்து சேர்ந்தான். இந்த உண்மையை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் தம்பியான உனக்கு இது கஷ்டமா தான் இருக்க. நடந்தது என்னன்னே தெரியாம இவன மாதிரி ஆளுங்க என்னோட அண்ணனுக்கு துரோகி பட்டம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவரு துரோகி இல்ல. ஆனா இதுதான் இட்டாச்சி என்னுடைய ஆசை. உனக்கு வந்து பிடிக்கலன்னா அப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல. நானும் நீயும் ஒண்ணு இல்ல. இந்த ஊரை முழுசா அழிக்கணுங்கிறது என் தனிப்பட்ட முடிவு. ஹீட்டாச்சி எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு நல்லாவே புரியுது. உண்மையை சொல்லணும்னா நானும் அவனும் ஒரே மாதிரி தான். ஒரு லீவ் ஷினோபியா நான் ரொம்பவே பெருமைப்பட்டேன். ஆனா என்னை பத்தி எந்த ஒரு தகவலுமே வெளியே தெரியாத மாதிரி என்ன ஒரு ஸ்பையா தான் வளர்த்தாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் என்ன ஒரு மெடிக்கல் நெஞ்சுச்சுவா மாத்தினாங்க. பல ஊர்களுக்கு நான் ஸ்பையா வேலை பார்க்க போயிருந்தேன். வாழ்க்கை முழுக்க போய் மட்டுமே சொல்லி வேற ஒரு அடையாளத்தோடு தான் நான் வாழ்ந்தேன். எனக்குன்னு ஒரு பற்றிடமே இல்லாம இருந்துச்சு. என் நண்பர்கள் யாருக்குமே நான் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னோட உண்மையான அடையாளமே அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர் என்ன நம்புறதே மொத்தமா நிறுத்திட்டாங்க. என்ன மிஷன்ல இருந்தும் தூக்கிட்டாங்க. நானும் சரி இட்டாச்சியும் சரி இந்த ஊருக்காக எங்க உயிரியே பணைய வச்சோம். அதுக்கு பதிலா எங்களுக்கு கிடைச்சது வெறும் அவ பேரு மட்டும்தான். கடைசி வரைக்கும் இந்த லீஃப் வில்லேஜ் எங்களுக்குன்னு ஒரு நல்லது கூட செஞ்சதே இல்ல. இட்டாச்சியோடைய கடந்த கால வாழ்க்கை தான் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்குன்னு நான் சொல்றேன். என்னதான் இன்னைக்கு நான் உயிரோட இருந்தாலும் கூட உனக்குள்ள இருக்கிற விஷயம் இப்ப எனக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்ன தவிர வேற யாராலையும் உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியாது. என்னால கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியும். வா, வந்து என் கூட சேர்ந்து. சாஸ்கே, அவன் பேச்சு கேட்காத. என்னை விட அவன் பெரிய உளவாளியா இருந்தவன். அதனால பொய் சொல்றதுல ரொம்ப திறமையானவன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எனக்கு எவ்வளவு அவமானத்தையும் வலிகளையும் கொடுத்திருந்தாலும் நான் என்னைக்குமே இட்டாச்சி உச்சிஹா தான். ஏன் உள்ள எடுத்துக்கலாம். சாஸ்கே, நீ இப்படி இருக்கிறதுக்கு மொத்தமா நான் மட்டும்தான் காரணம். அதனால உனக்கு அறிவுரை சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு. என்ன சொல்ல முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம எதிரில் நிக்கிறானே, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். நான் ரீஅனிமேஷன் ஜுட்சுவோட பயன்பாட்டாளரா இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன கொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களால எனக்கு என்ன காயம் ஏற்பட்டாலும் சரி, அது எனக்கு சீக்கிரமே குணமாயிடும். என் கருவழியை நான் மறைச்சிட்டேன். அதனால உங்களுடைய விஷுவல் பவரையும் என்னால பயன்படுத்த முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நான் உருவாக்குன இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யாராலையும் தகர்க்க முடியாது. அவன் பேசுறத கேட்க கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். ஆனா அவன் நிலைமைய தெள்ள தெளிவா எடுத்து சொல்லிட்டான். அதெல்லாம் நீ சொல்லாமலே எனக்கு புரியுது. அது சரி, இப்ப என்ன பண்றது? உச்சிஹாவோட உண்மையான பவரை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. உச்சிஹாவோட விஷுவல் பவரை அவங்க எதிரி மேல பயன்படுத்த அவங்க கருவிழி தேவையில்லை. அவங்க கண்களோட வெளிச்சத்தை அவங்க இழந்தாலே போதும். ஈசனாகியா? உனக்கு அதை பத்தி தெரியுமா? டான்ஜோவை நான் எதிர்த்தப்ப அவன் அதை தான் பயன்படுத்துறான். நல்ல வேளை நீ உயிரோட தப்பிச்சிட்ட. பழைய கதலா இருக்கட்டும், இதை எப்படி நம்ம செயல்படுத்த போறோம்? நான் இசனாகி பத்தி சொல்லல. அதை விட கொடூரமான இன்னொரு ஃபார்பிடன் ஜுட்சு இது. இன்னும்னா? அதுக்கான திட்டத்தை நான் எப்பவோ வகுத்துட்டேன். இத சரியா பயன்படுத்தினா அவன் கதையை சுலபமா முடிச்சிடலாம். இசனாமி. இசனாமியா? இசனாகியால ஒருத்தரோட விதியை தான் மாத்த முடியும். ஆனா இசனாமி ஒருத்த விதியை தீர்மானிக்கும். சாஸ்கே, தயவு செஞ்சு கூடவே இரு. இது விதியை தீர்மானிக்குமா? இது இசனாகி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஜூட்சுவா? ஏன் ஒரு இவ்வளோ நீ கண்ணு என்ன பண்ண முயற்சி வைக்கிறான்னு பண்றது எனக்கு நல்லா தெரியும் இட்டாச்சி. ஆனா உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் யாரு, என்ன பண்ணுவேன்னு இன்னமும் உனக்கு புரியலன்னு தான் எனக்கு தோணுது. சேஜாட்,
இன்ஆர்கானிக் அனிமேஷன். இதாச்சி இந்த ஜுட்சு உயிரில்லாத பொருட்களுக்கு உயிரை கொடுக்கும். மேற்கொண்டு என்னால் அதை முழுசா கட்டுப்படுத்தவும் முடியும். சக்கராவை மேனிபுலேட் பண்ற சாதாரண ஜுட்சு மாதிரி இல்லை இது. எப்படி பயங்கரமா இருக்கா? நீ சாஸ்கேவை பாதுகாக்கிறங்கிற பேர்ல உன்னோட வேகத்தை குறைச்சுக்கிட்ட. ஆனா நீ தேவையில்லாம கவலைப்படாத, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன். அவனை வச்சு நான் சோதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதனால இப்போ உன்னோட தலையெழுத்தை நான் முழுசா மாத்தி எழுத போறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல. அமதேரசு வா பார்க்கலாம். லோ ஆகிட்டு போகிறான். அனிமேஷன் தான் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. உங்க விஷுவல் ஜுட்சுவோட அதிகபட்ச தாக்குதல் இது. அதே போல இதுதான் உங்களோட உச்சமான பாதுகாப்பும் கூட. இந்த வெப்பத்தை தாங்க முடியாம கற்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. நிச்சயமா இதுல நான் தான் ஜெயிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களால நிச்சயமா என்ன தோக்கடிக்கவே முடியாது. லார்ட் ஒரோச்சிமாரு பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணி ஒன்னா சேர்த்த இயற்கையோட எல்லா விதிமுறைகளுமே இப்ப எனக்குள்ளதான் இருக்கு. என்னால அதை பயன்படுத்த முடியும். மனுஷன்ல இருந்து பாம்பு, இப்ப பாம்புல இருந்து டிராகன். இனி இந்த உலகத்துல சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ்க்கு இணையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும். எது? என்ன ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உச்சிஹால்லாம் போதும் நிறுத்து. உச்சிகாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்ன கபூட்டோ, எனக்கு ஒண்ணு பாக்குறப்ப என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. அதனாலதான் நீ தோத்துருவேன்னு சொல்ற. இங்க பாருங்க, இப்ப நான் யாரோட உதவியாளனும் கிடையாது. இந்த போரை மொத்தமா ஆட்டி படைக்கிறதே நான் தான். எனக்கு எப்படிலாம் தேவையோ இந்த அகாட்சுகி அதுக்கேத்த மாதிரி இந்த போர்ல நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னதான் நான் உன்னை பெருத்தாலுமே என்னால ஓரளவுக்கு உன்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியல. பொய்களை மட்டுமே சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்த மோசமான உளவாளிகள்லாம் அது நாம தான். ஒரு கட்டத்துக்கு மேல நான் யாருங்கிறது எனக்கே மறந்துடுச்சு. சுய புரிதல் வர்றதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியானவனா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பதிலா உன்னால எது முடியும் எது முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா நீ செயல்பட்டாலே போதும். தோத்து போன நீ என்ன வேணாலும் பேசலாம். உன்னால முடியாதுன்னு ஒரு விஷயத்த ஒத்துக்கிறதும் தோல்விய ஒத்துக்கிறதும் ஒண்ணுதானே? கிடையாது. அது தன்னால செய்ய முடியாத ஒரு செயலுக்கு தன்னைத்தானே மன்னிக்கிறதுக்கு சமமாகும். எல்லாத்தையும் தனியாளா செஞ்சிட முடியாது. அதுக்கு உதவுதான் உனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி உன்னால முடிஞ்ச விஷயங்களை என்னைக்குமே செய்யாம இருந்துடாத. நீ யாருன்னு உண்மையிலேயே உனக்கு தெரியணும்னா உன் உண்மைத்தன்மைகளை சோதிச்சு நீயே உன்னை உணர வேண்டியது அவசியம். அதைத்தான் நான் செய்ய தவறிட்டேன். எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி நான் என்கிட்டயே போய் சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். தன்னைத்தானே முழுசா உணராத எல்லாருமே தோத்துடுவாங்க. அதுக்கு நான் தான் ஒரு மிக சிறந்த உதாரணம். உங்க 2 பேருக்குமே என்ன பத்தி அப்படி என்னதான் தெரியும்? சின்ன வயசுல இருந்தே என்னோட வாழ்க்கை முழுக்க நான் யாருங்கிறத உணர்ந்து மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஃபிளாஷ்பேக்கே காட்டலாம். இப்ப போர் நடந்துச்சுல்ல, அந்த ஊர்ல இருந்து தான் இவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறோம் அக்கா? அவனுக்கு தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அவனை இப்படியே விட்டோனா நிச்சயம் அவன் இறந்துருவான். ருஷி, உனக்கு ஏற்பட்டதை விட இவன் காயம் கம்மிதான். அதனால கவலைப்படாத. எனக்கு ஓரளவுக்கு இந்த மெடிக்கல் இன்ஜெக்ட்ஸை பத்தி எல்லாம் தெரியும். உன்னோட பேர் என்ன? உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? நம்ம என்ன பேசுறது பார்க்கறதுக்கே ஒருவேளை இவனுக்கு புரிய அப்படிதான் மாட்டேங்குதோ? இருக்காங்க. அவங்க அம்மா ருஷி, அவனுக்கு உதவி பண்றியா? ம்ம். நீ எல்லாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? வா, என்னோட தோள்பட்டையை பிடிச்சிக்க. அதுதான் என்னுடைய முதல் நினைவு. நான் யாருன்னு கூட எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. எனக்குன்னு சொல்லிக்கவும் எதுவும் இல்லை. என் அப்பா அம்மா யாரு, என் பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியல. உன் காயங்கள் நல்லாவே ஆறிட்டு வருது.
உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நன்றி சொல்ல கத்துக்க. இப்படி அமைதியா இருக்காத. ஓய், உனக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஆக கூடாதுன்னா இத மாட்டிக்க. உனக்கு அப்பா அம்மா இல்ல, பேரு தெரியாது, உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நன்றி சொல்லவும் தெரியாது. இதுக்கப்புறம் நீ எங்க கூடவே இங்கேயே இருந்துக்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இனிமே நான் தான் உன்னுடைய அம்மா. உனக்கு எது வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஆனா இவனுக்கு தான் பேரே இல்லையே, என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? அதுவும் சரிதான். என்ன பேர் வைக்கலாம்? ஜானா இப்படி ஒரே மாதிரி எழுது. கபூட்டோ. இந்த பேர் இவனுக்கு நல்லா இருக்குல்ல? அட என்ன பேர் இது? இதெல்லாம் ஒரு பேரா? நல்ல பேரே கிடைக்கலையா? தேவையில்லாம நம்ம எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அட, ஒரு வழியா இவன் சிரிச்சுதான்ப்பா. இவனுக்கு உண்மையாவே இந்த பேரு பிடிச்சது போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உனக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா உனக்கு நன்றி சொல்ல கூட தெரியாதா? இப்ப என்ன பண்றது? ஊர்ல இருந்து வர பொருட்களை வச்சு இதுக்கு மேலயும் நம்மளால சமாளிக்க முடியாது. இது சம்பந்தமா நாம அவங்க கூட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்குமே. என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எதுவுமே நிறைவேறாது. ஆனா இருக்கிறத வச்சு நிச்சயமா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பார்த்து புதுசா ஒரு பையன் வேற வந்திருக்கான். எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் இந்த நேரத்துல இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உள்ள தூங்கிட்டு தானே இருந்திருக்கணும். அவன் இன்னைக்குதான் இங்க வந்திருக்கான்றதால விதிமுறைகளை தெரியாம கூட இப்படி பண்ணிருந்திருக்கலாம். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. நீங்க ஏன் மதர் எல்லாருக்கும் இவ்ளோ பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படிதான் இருக்கணும். நீங்க தான் மாற்றாங்க. ஏற்கனவே 9 மணிக்கு மேல 20 நிமிஷம் கடந்துருச்சு. நீ எப்ப தூங்கணும்னு இத பார்த்து தெரிஞ்சுக்கணும், சரியா? இப்ப முக்கியமா இத பத்தி தான் சொல்லி கொடுக்க போறோம். கடிகாரத்துல நேரம் பாக்குறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அது கூட தெரியாதா? இவன் ரொம்பவே சின்ன பையனா இருக்கா. அதனாலதான் இவனுக்கு எண்களையும் அதை எப்படி வாசிக்கணுங்கிறதும் தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் விட்டு பாப்போம். 9. நீ சரியா சொன்ன. பையனுக்கு கண்ணுதான் சரியா தெரியல போல. மத்தபடி ரொம்ப புத்திசாலிதான். பேசாம இவனுக்கு கண்ணாடி வாங்கி தந்துருவோம். கண்ணாடி வாங்கல. நம்ம கிட்ட எங்க இருக்கு பணம்? கையில சுத்தமா பணமே இல்லைனாலும் இவ்வளவு நீளமா எப்படி பட்டியல் போடுறீங்களோ? இதுக்கப்புறம் உன்னால நேரத்தை சரியா சொல்ல முடியும். என்ன இந்த கண்ணாடியோட பவர் உனக்கு கரெக்டா இருக்கா இல்லையா? இந்த கண்ணாடி தான் பொறி போட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. என்னோட பேரும் புதுசு, என் கண்ணாடியும் புதுசு. ரொம்ப நன்றி. நான் ஆரம்பத்துல இருந்து எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம தான் இருந்தேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அழாதப்பா. ஆரம்பத்துல இருந்து எனக்குன்னு இங்க எதுவும் இருந்ததே இல்லை. இன்னைக்கு எபிசோடு வந்து கபட்டோ சைடு பார்க்குறப்போ அதுவுமே வருத்தமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட்டாச்சி லைஃப்பும் கபட்டோ லைஃப்பும் பார்க்குறப்போ சேமாக தான் இருக்கு. ஏன்னா யார் என்னன்னு கூட அவனுக்கு தெரியல. இங்கேருந்து தான் வந்திருக்கான், அப்பா அம்மா தெரில, என்ன ஏது, நான் யாருன்னு அவன் பேர் கூட அவனுக்கு தெரில. அப்படின்னா என்ன நிலமையில வந்து அங்கே விழுந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது தெரில, அவனை பற்றி இன்னும் முழுசாக
இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்றது தெரியல. பட் இவங்க பார்க்கறதுக்கு வேற ஊருன்றாங்க. பட் ஃபேஸ் கட் பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அவனுக்கு அம்மா இருந்திருந்தா ஜாட சேமா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க நன்னு. ஆனா எப்படி கனெக்ஷன் தெரியல. பட் ஃபேஸ் கட் பார்க்கறதுக்கு எனக்கு சப்போஸ் இது வந்து இல்ல இப்படி அப்படியே போறப்போ காமிச்சிருந்தாங்கன்னா, நான் அம்மான்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா அப்படி இல்ல. பட் அவங்க தான் வளர்த்துருக்காங்க. பாசத்த காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க கொடுத்த கண்ணாடி தான் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கான். ஒருத்தர் லைஃப் ஸ்டோரியும் பின்னாடி போய் பார்த்தா எல்லாமே கஷ்டமா தான் இருக்குது. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ இவங்க வந்து இங்க நிக்கிறதோ, பண்றதோ பார்க்குது. இப்போ கபுட்டெல்லாம் நம்ம திட்டாத வார்த்தை இல்ல. அவ்வளோ வெறுப்புல இருக்கிறோம். பண்றதெல்லாம் அப்படி. பட் திரும்ப போய் சைல்ட்ஹுட்ல எடுத்து பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது. அவனும் எங்கெங்கேயோ போய் எப்படியோ இருந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நிக்கிறப்போ யாரும் ஆதரவு இல்ல. எதுவுமே இல்ல. எப்படியோ போகுதுல்ல லைஃப்ன்றப்போ அவங்களுக்கு என்னன்னு கிடைக்கும். இங்க நருட்டோக்கு சுத்தி ஒரு பாசிட்டிவ் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தது. ஒரு 4 பேராவது இருந்தாங்க. அது அவன அப்படி பண்ணுச்சு. பட் இங்க அப்படி இல்லல்ல. ஒருத்தர் லைஃப் ஸ்டோரியும் பார்க்குறப்போ இப்போ பெயினுது, இவன்து இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே கஷ்டமா தான் இருக்குது. அவங்களுக்குலாம் வழிகாட்டவே இல்ல. வராங்க பாதியிலேயே போயிடுறாங்க. பெயினுக்கும் அப்படிதான். பெருசு வந்துச்சு பாதியிலேயே போயிடுச்சுன்ற மாதிரி இறந்துட்டாங்கன்னு விட்டாங்க. இதுவும் அப்படிதான். இப்போ இந்த நன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என் வழி மாறி எப்படி போனான், எப்படி உரைச்சிக்கிட்ட வந்தான், என்ன இது நடந்துச்சு, இவ்வளோவும் இருக்குது. ஒருத்தரும் அவங்களா இப்படி ஆகலை. இந்த ஒன்றும் சொசைட்டியோ அந்த இதுவோ ஏதோ ஒன்று போட்டு அழுத்தி அவங்கள அடித்து அப்படி பண்ணுறப்போ ரிட்டன் வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுன்றது தான் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அது சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. அது மெச்சூர் ஆனாலுமே அது ஊறி போனதுனால அந்த வயசு வரைக்கும் அவங்களால அதுலேருந்து வெளியே வரவும் முடியல. அதில் ஸ்ட்ராங்காகவும் இருந்துடுறாங்க. அது யோசிக்கவும் மாட்டுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வழியை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அது நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு அது கொடுக்க மாட்டோம். இல்லை அதனுடைய இது நமக்கு தெரியும். அப்போது இன்னொருத்தவங்க அது பண்ணும்போதும் அதை அக்செப்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அது புரிஞ்சிக்கிற தன்மை தான் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த அக்செப்டன்ஸில் இருக்க மாட்டாங்க. இப்படியும் மாறுவாங்க. இந்த மாதிரி வேலையும் அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது தோணுது. அது நருட்டோ மட்டும்தான் அப்படி இருக்கிறான். அவனுக்குள்ளே இருந்தாலும் மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. கூட நிறைய பேர் இருந்தாங்க. பட் இவங்களுக்குலாம் வந்து அந்த தாட்டில் திசை மாதிரி போகும்போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்களா. அதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல. ஸோ அதிலே இருந்து அப்படியே மாட்டிக்கிறேன். நருட்டோக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். கில்லர் பீன்னு ஒருத்தர் இருக்கிறார். அதெல்லாம் எடுத்து பார்த்தா அது வந்து குணங்க. அது பிறக்கும் போதே ஒன்று வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ நருட்டோ, காரா, இப்போ கபுட்டோ இவங்கெல்லாம் எடுத்து பார்த்தா இவங்க எல்லாம் வெறுக்கிற ஒரு ஆளாக தான் சின்ன வயசுலேருந்தே அப்படி போகுது. பட் இதே விஷயம் தான் கில்லர் பீக்கும் நடந்துச்சு. பட் அவரே திரும்ப திரும்ப என்கரேஜ் பண்ணி வர்றதுன்னு இருக்குல்ல. இவங்களுக்குலாம் வெளியிருந்து கிடச்சிச்சு. பட் அவருக்குள்ளேயே எடுத்துக்கிட்டாரு. அது இன்னும் பெருசுன்னு தான் சொன்னார். நருட்டோக்கும் மேலே தான் எனக்கு கில்லர் பீ பார்க்க தோணும். ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. அது வந்து செல்ஃப் லவ்னு ஒன்று இருக்குங்க. அதை விட்டுட்டா நம்ம அதே தான் இப்போ இட்டாச்சு சொன்னோம். நம்ம உணரணும். அதில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அது வெளியே தர்றதுலையோ இல்லை வந்து வழி மாறி போகிறதுலையோ இல்லை என்னன்றதால் நம்ம ஃபஸ்ட்டு யாருன்ற நம்ம தெரியணும். அதை நம்ம பிடிச்சிக்கணும். நம்மளை விரும்பணும். அதுதான் விஷயமே. அதில் பார்க்குறப்ப எனக்கு கில்லர் பீ தான் டாப்பில் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, இது நருட்டோக்கு நிறைய பேர் இருந்தாங்க என்னதான் எல்லாரும் இருந்தாலுமே அந்த சொல்கிறவங்களை கேட்குறது வந்து நம்மக்கிட்ட தானே இருக்குது. இப்போ அதே சாஸ்கேக்கு நருட்டோ இருக்கான். ஆனால் நருட்டோ சொன்னவன் கேட்டானா, கேட்கல, அவன் யோசிக்கல. அப்படி பார்த்தா மற்றவங்க இருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட்டே கிடையாது. இங்கே மற்றவங்க சப்போர்ட் பண்ணதுனால அவன் வெளியே வந்துட்டானும் சொல்ல முடியாது. ஸோ நிறைய விஷயம் அது சொல்லக்கூடாது தான். ஏன்னா அது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அவங்க நினச்சா மட்டும்தான் மற்றவங்க சொல்கிறத கூட எடுத்துக்க முடியும், கரெக்டாக இருக்க முடியும். இல்லை இப்போ நருட்டோ கூட எடுத்துக்கிட்டா அவனே அசிங்கப்படுத்தாது இல்லை. இப்போ காராவே நருட்டோ நிற்க வச்சா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அவன் வந்து திரும்ப திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடுவான். நீ என்னதான் அடி எவ்வளோனா அவமானப்படுத்து அது உள்ளே வலிச்சாலும் திரும்ப அவன் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். அந்த முயற்சி பண்ணுறதை விடுறதே இல்லை. அதில் வந்து அவன் சுத்தமாக வந்து ஜீரோ. நான் வந்து அந்த முயற்சி விடவே மாட்டேன். என்னன்னா பண்ணு, நான் திரும்ப வருவேன், என் மைண்டை ஃப்ரீ பண்ணிப்பேன்றது ஒன்று இருக்குல்ல. அது வந்து பெரிய குவாலிட்டி. அதெல்லாம் நட்டுறது அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம். அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அவமானமாக ஒரு அசிங்கமாக நினைப்பேன். இப்போ இவ்வளோ அசிங்கமாக திரும்ப நான் போய் பேசணுமா, நம்மளுக்கு ஒரு ஈகோ இடிக்கும். அது நட்டு இல்லை. அதனால தான் அவனால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. நிறைய பேரையும் மாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ அதுவுமே பெரிய விஷயம் தான். அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி இருக்கணும்னா அதான் சொல்கிறேனே, அது பிறக்கும் போதே வர்றது. அது நம்மளுக்காக உள்ளே ஒன்று இருக்கிறது. அது வந்து சம்டைம்ஸ் வந்து யாராலையுமே மாற்றவே முடியாது, உடைக்கவே முடியாது. அவங்களா தான் இருப்பாங்க. இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, இன்னசென்ட் மாம் இன்னசென்ட்னா அவங்க இனி என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. எவ்வளோனா ஐடியா அவங்க எவ்வளோ வலி தாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கும் அவமானம் நடந்திருக்கும், ஏமாற்றிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க குணம் மாறாது. அது அந்த மாதிரி தான். கோவத்தில் கத்துறது, அந்த இடத்துல நீ கோவப்பட்டதான்டா கரெக்டு, நீ அமைதியாக இருந்தால் நீலாம் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வர விளைவுகளையும் தடுத்துடலாம். அந்த 5 நிமிஷத்தில் பொறுத்துக்கும் போது
ஒரு புரிதல் வரும். நிறைய விஷயம் அந்த இடத்துல நமக்கு தோணும். அது வந்து அது அமைதியா இருக்கும்போது தான் அத ஃபீல் பண்ண முடியும். கத்துறது யார் வேணாலும் கத்தலாம், கோவப்படலாம். அதெல்லாம் ஈஸி என்ன பொறுத்தவரைக்கும். கோவப்படுறது, இந்த கொலை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. பட் அது மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம ரியாலிட்டி இந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கோம். நான் சரவணன் டி கோல்ஸ் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு நன்னுக்கு இதே மாதிரி தான். அவங்கள ஒருத்தரை கத்தியால் குத்தியும் சாவர தருவாயில் நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி செத்து, அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு செத்துருக்காங்கன்றது அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சு, அந்த நன்னோட ஃபேமிலி ஜெயிலுக்கு போய் கொலை பண்ண அவரை மன்னிச்சிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் உன்னை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தங்கச்சி அவர் கைக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிடுது. அவருக்கு அந்த செகண்டுக்கு அப்படியே வந்து பெரிய லைஃபே தண்டனை அதாவது அதான். அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவர் விட்டுட்டு போயிடுச்சு. அவர் ஒரு 10 வருஷம் ஜெயில் தானதுக்கு அப்புறம் நன்னட்டு காலமாக வெளியே வந்து இந்த யாரை கொலை பண்ணாரோ அவங்க ஃபேமிலியை அவர் ஃபேமிலியை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்காருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நருட்டமே ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியுதில்ல. அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம். இந்த சொசைட்டிக்கெலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த காலத்துக்குலாம் ஆகாதுன்றோம். பட் இருக்காங்க இப்பயும். ஆனால் அது ரொம்ப ரேராக இருக்காங்க. அது கேட்குறப்ப எப்படி இருக்குது ஒருத்தர் லைஃபு என்ன சொல்கிறது, அவன் கொலை போய் அப்படியே போட்டு அப்படியே இருந்தால் அவன் அப்படியே தான் கடைசி வரைக்கும் ஒரு மிருகமாகவே தான் வாழ்ந்துருப்பான். பட் திருந்தி வருந்துறப்போ அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறப்போ அவன் லைஃபே மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் இப்போ நடக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ ரியாலிட்டியில் அந்த மாதிரி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு இந்த ஆத்தர்னு சொல்ல தோணுது. பட் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கவே முடியாதுன்றோம். இருக்காங்க, ரொம்ப ரேராக இருக்காங்க. அதான் இல்லை இப்போது நட்டோ பேஸ் பண்ணி சொன்னோன்னா ஃபஸ்ட்டு அவன் இடத்துலேருந்து யோசித்து பார்த்துட்டா சிம்பிளாக முடிஞ்சிடும். அது ஒரு கோவம் வருதா, ஒரு பயங்கரமான கோவம் வரும். ஒரே ஒரு 2 செகண்ட் அவன் இடத்துல நின்று யோசிச்சுட்டா வேறு மாதிரி தெரியும். அவனே நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும். எதிராளி எல்லாருமே நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி தெரியும். அதை தான் நட்டோ பண்ணுறான். எல்லாமே அவங்க சைடுலேருந்து யோசிப்பான். தன்னை விட்டுட்டு அந்த சைடு நின்று அவங்க சைடு யோசிச்சுட்டு அதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதுதான் வந்து நம்ம வந்து டாக்கிங் ஜிட்ஸு அப்படின்றோம். பட் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ கோவம் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு திரும்ப வந்து அந்த சைடு என்ன அவன் எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு அவனுக்காக கண்ணீர் விட்டுன்னு இருப்பான். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே இப்போ இட்டாச்சிக்கும் இப்போ கபுட்டோக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, இட்டாச்சி வந்து இது என்னோடய வேலை, அவ்வளோதான். அதை பற்றி அவன் என்னன்னா பேசட்டும், யார் என்னன்னா சொல்லட்டும், என்னை இவ்வளோனா கேட்டோம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் அதை செஞ்சுட்டேன். அந்த திருப்தி என் மனசுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி எதுவுமே எனக்கு இல்லை, அவ்வளோதான், ஃப்ரீ. பட் இது எல்லாமே இப்போ கபட்ட சைடு வச்சு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டான். எங்களை போட்டு வந்திருக்காங்க, என்ன நானே இது பண்ணிட்டேன், என்னை வச்சு எல்லாரையும் ஆட்டாங்க, அப்படி எந்த தாட்டுமே இட்டாச்சுக்குள்ள இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது என் பொறுப்பு, அவ்வளோதான். செஞ்சுட்டேன், திருப்தி, நான் போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. என் தம்பியை மட்டும் காப்பாற்ற நினச்சேன், பண்ணிட்டேன். அவனுக்கு இதுக்கு லாஸ்ட்டாக சைன் நினச்சி செஞ்சுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவன் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இப்போ தம்பியாக இருந்து இப்போ எனக்கு அந்த 4 பேர் பேசுகிறப்ப எங்களுக்கே சுருந்துன்னா, ஒரு தம்பிங்க கூட பிறந்திருக்கானா ஊர் முழுக்க இப்படி அவனுக்கு கெட்ட பேர் தான். இந்த லீஃப் வில்லேஜ் வந்து அவனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு வச்சு அவனை இப்படியே கெட்டவனாக்கியே நிற்க வச்சுருக்குது. யாருக்கும் இப்போ வரைக்கும் உண்மை தெரில. என்னடா அது, உங்களை காப்பாற்றினது அவன் தான், அவனை கழுவி ஊற்றி நிற்கிறீங்க, இது எப்படா தாங்க முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவன் சைடு யோசிச்சு பார்த்தா 100% காட்டுவான். ஆனால் யாருமே அது சொல்லலைங்கிறத வெளியே யாருக்கும் தெரியலன்னா, சீக்ரெட் மிஷனாக இருந்து போனதுனால அவன் எதுக்கு பண்ணான் ஏன் பண்ணான்னு யாருக்கும் தெரியாதனால அப்படி பேசுகிறாங்க. எனக்கு இன்னும் லீஃப் வில்லேஜ் வந்து உச்சக கிளானையே உச்சக ஒருத்தன் அழிச்சதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களா, அந்த ஊருக்காக இவங்க வருத்தப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை வந்து நான் சொல்கிறேன்னா கூட இட்டாச்சு அதை ஏற்றுக்க மாட்டேன். டே அது எங்களோட மிஷன்ரா, அது எங்களோட வேலை. இப்போ நான் அது செஞ்சதுக்கான பலனே இல்லாமல் போயிடுது. இப்போ என்னை பற்றி உண்மையை போய் நான் சொல்கிறேன், என்னை புரிய வைக்கிறேன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டு. நான் செஞ்சதே அதுக்காக தான். நீ போயிட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன்னா அப்போ எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், உரிய வச்சுருக்கேன்னா அதை காப்பாற்றணும் தான். அந்த சீக்ரெட்டாக வைக்கிறது தான் என்னோடய மிஷினு. ஸோ அதை சொல்ல விட மாட்டான், அதை அவனும் விரும்ப மாட்டான். ஆனால் வலிக்குது, உள்ளே வலிக்குது. நம்மளுக்கும் வலிக்கிற மாதிரி அவனுக்கும் வலிக்குதான் செய்யும். அதுக்கு இப்போ அவன் என்ன பண்ண சொல்ல முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் ஊரை போய் அழிக்கிறேன் அப்படின்றது தான் சாஸ்கியோட எண்ணம். அதுதான் கபுட்டை வந்து நீ வந்து மொத்தத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஊர் எங்கள் அண்ணனை போட்டு இப்படி செஞ்சுக்கிறேன், என் ஃபேமிலி பலி வாங்கியிருக்கேன், நான் அதுக்கு பழி வாங்குறேன், உந்து வேறப்பா அப்படின்ட்டான் டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு அதுதாங்க கபுட்டு பேச பேச எனக்கா ஐயோ சாசுக்கே மாறிட போகிறான் அப்படின்னு நமக்கு பக்குன்னு இருக்குது. அவன் பேசுறதெல்லாம் கேட்க, வேறு அமைதியாக கேட்குறான், கண்ணை வேற சைடில் கீழே பார்க்குறானா, ஐயோ மைண்டு மாறுது போல், பயப்புல ஏதோ யோசிக்குது போல், மாறிடுவான்னு நான் அப்படி திக்குன்னு பார்த்து நிற்கிறேன். கடைசியில் இல்லை நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. அதான் சொன்னேன், பழைய சாஸ்கே இது இல்லை. ட்ரிகர் பண்ணால் டக்குன்னு ட்ரிகர் ஆகிறது, மாற்றுறது அது இல்லை. இப்போ அவருக்கு வந்து நல்ல திங்கிங் இருக்குது, ஓனாக திங்க் பண்ணுறேன். நான் எனக்கு தெளிவாயிடுச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. எவனோ வந்து இதுக்கு மேலே நாளைக்கு வேணாம், இது எங்கள் குடும்ப விஷயம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரே இதுக்கு லீஃப் வில்லேஜா டார்கெட்டு அப்படின்னு அவங்கிறோம். அதனால தான் வந்தது சேர்ந்தது. பட் உங்கள் அண்ணன் போராடினதே அதுக்கு தானே. நீ அது பண்ணால் அதுவும் வேஸ்ட். நீ சொன்னாலுமே அவன் பண்ணதுக்கு பலன் இல்லைன்னு ஆகிடும்.
அதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னாலுமே உங்கள் அண்ணன் பண்ணதுக்கு பலனெலாம் போயிடும். நீ இது எது பண்ணாலுமே பலனெலாம் போயிடும். அது கபட்ட கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஏன்டா நீ வந்து உங்கள் அண்ணன் கூட நிற்கிற, பட் அவன் கருத்துக்கு மாற்று கருத்தாக நின்றுட்டுருக்க, என்னடா வந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. ஆனால் அது இட்டாச்சு பேசுறதுல தான் இருக்குது. இப்போ ஏதோ பேசணும்னு சொல்கிறான், அதில் இருந்தாலும் விலக்கி அவன் புரிஞ்சாதான் அந்த சொல்யூஷனே கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்றது தான் தெரியும். இங்கே இந்த கான்வர்சேஷன்லாம் நல்லா தாங்க இருக்குது. இந்த பேசுறது இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்து வேண்டிய லைஃப் இதெல்லாம் ஒரு பக்கம். எனக்கு ஆனாலும் மைண்டில் இன்னொரு பக்கம், அங்கே 5 பேர் உயிருக்கு போகிறேன். அவன் நிலமை என்ன, இங்கே ஒக்கடியோட கூலாக பேசினுக்கிறீங்களே, இந்த ஒரு செகண்டுக்கு அங்கே தருமடி ஒன்று இருக்குமே பாவம் வச்சு அப்படின்னா அது அந்த மைண்டாக போயினுக்கு. அதாவது மாதிரி என்ன வச்சு விளையாண்டுக்கிறானோ, என்னென்ன பண்ணுகிறானோ, அங்கே யார் கதன்னுக்கிறாங்களோ அப்படின்லாம் எனக்கு ஒரு பக்கம் போயினுக்குது. ஆனால் எனக்கு அந்த 4 பேர் பேசிட்டு இருந்தாங்களே, அது எப்படி தாங்கலானே தானே அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோசமாக அப்படி பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் இப்போ அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். இப்போ மாத்ரா வந்து அட்டாக் பண்ணுறது அந்த கிளானை சேர்ந்தவங்க தானே அவங்க. ஸோ பண்ணும்போது இப்போ இட்டாச்சி பண்ணது கரெக்டாக நினைப்பாங்களா, இல்லை இப்போவும் இட்டாச்சி வந்து அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு தோணுது. ஐப்பட்டு இருக்கிற கொஷின் இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவன் பதில் சொல்கிறது. இப்போ கேட்குறது உண்மைதான். இப்போ அவன் பண்ணது தப்புன்றாங்க, பட் உங்களுக்காக தான் பண்ணால் அதையே நீங்கள் பேசினீங்க அப்படின்னா, இப்போ அந்த கிளான்லேருந்து வந்து ஓகே இப்போ நாங்கள் திரும்ப எழுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ சந்தோஷப்படியா வருத்தப்படுவியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் மீடியம் வச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.